பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நீதிமொழிகள் அதிகாரம் 1 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமானவர் யார்? பதில்: சாலமோன். கேள்வி: சாலமோன் மூலம் மக்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் எது? பதில்: நீதிமொழிகள். கேள்வி: நீதிமொழிகள் மூலம் எவைகளை உணர்ந்து கொள்ளலாம்? பதில்: புத்திமதிகள். கேள்வி: நீதிமொழிகள் எவைகளை பற்றிய உபதேசத்தை தருகிறது? பதில்: விவேகம், நீதி, நியாயம், நிதானம். கேள்வி: பேதைகளுக்கு வினாவை கொடுப்பது எது? பதில்: நீதிமொழிகள். கேள்வி: வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுப்பது எது? பதில்: நீதிமொழிகள். கேள்வி: நீதிமொழிகளை கேட்டு அறிவில் தேறுபவன் யார்? பதில்: புத்திமான். கேள்வி: ஞானிகள் உரைத்த புதைபொருள்களை அறிந்து கொள்பவன் யார்? பதில்: விவேகி. கேள்வி: கர்த்தருக்கு பயப்படுதல் எதின் ஆரம்பம்? பதில்: ஞானத்தின். கேள்வி: ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் யார்? பதில்: மூடர். கேள்வி: யாருடைய புத்தியை கேட்க வேண்டும், யாருடைய போதகத்தை தள்ளக்கூடாது? பதில்: தகப்பன், தாய். கேள்வி: சிரசுக்கு அலங்காரமான முடியாய் இருப்பவை எவை? பதில்: தகப்பனின் புத்தியும் தாயின் போதகமும். கேள்வி: எவர்கள் நயங்காட்டினாலும் சம்மதிக்க கூடாது? பதில்: பாவிகள். கேள்வி: பாவிகள் யாரை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள்? பதில்: குற்றமற்றவர்களை. கேள்வி: பாவிகள் தங்களுடைய வீடுகளை எவைகளால் நிரப்புவதாக சொல்லுவார்கள்? பதில்: கொள்ளை பொருளினால். கேள்வி: எவைகளை கண்டடைவோம் என்று பாவிகள் சொல்லுவார்கள்? பதில்: விலையுயர்ந்த சகலவித பொருள்களை. கேள்வி: யாருடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது? பதில்: பாவிகள். கேள்வி: தன்னையுடையவர்களின் உயிரை வாங்குவது எது? பதில்: பொருளாசையுடையவர்களின் வழி. கேள்வி: வெளியே நின்று கூப்பிட்டு வீதிகளில் சத்தமிடுவது எது? பதில்: ஞானம். கேள்வி: ஞானம் எதை நமக்கு தருகின்றது? பதில்: ஆவி. கேள்வி: ஞானத்திற்கு செவி கொடுக்காதவர்களை ஞானம் என்ன செய்யும்? பதில்: ஆகடியம் பண்ணும். கேள்வி: எதின் கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும்? பதில்: ஞானத்தின். கேள்வி: பேதைகளின் மாறுபாடு அவர்களை டேஷ். பதில்: கொல்லும்.
கேள்வி: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பவன் யார்? பதில்: ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவன். கேள்வி: ஞானத்தையும் போதகத்தையும் எவைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம்? பதில்: நீதிமொழிகள். God bless you.